விவசாயி நம்ம சொல்றோம்னாலே தற்கொலை, ஏழ்மை இந்த மாதிரி வார்த்தை மட்டும் தான் நம்ம பயன்படுத்துறோம். மீடியா, சோஷியல் மீடியால எங்கேயும் நீங்க ஒரு ரிச் ஃபார்மர் அப்படின்னு நீங்க பார்த்ததே கிடையாது. 17,000 ஃபார்மர்ஸ் 17,000 விவசாயி வந்து அந்த வருஷம் மட்டும் இந்தியாவில் தற்கொலை செஞ்சுருக்காங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 விவசாயி தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்தியாவில். ஆல்மோஸ்ட் ஃப்ரம் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 250 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம். 10,000க்கு மேலே விவசாயி நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் விவசாயி. நான் உங்கள் உதயா. பொதுவாக விவசாயிகளோட பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்களோட மகசூலுக்கு சரியான விலை கிடைக்கல, வியாபாரிகள் அதை சரியான விலை கொடுத்து வாங்கிக்கல அப்படிங்கிறது தான். இதை சரி செய்யும் விதமாக தான் நிறைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் செயல்பட்டு வருது. ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து எப்படி செயல்படுது, அது என்ன மாதிரி வகைகள்லாம் விவசாயிகளுக்கு பயனளிக்குது அப்படிங்கிறத ஈஷாவோட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தோட ஒரு மெம்பர் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க இருக்கிறாரு. வாங்க கேட்கலாம். நமஸ்காரம். ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இல்லை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். எதனால இந்த மாதிரி ஒரு நிறுவனம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் 90% விவசாயி வந்து சிறு குறு விவசாயியா இருக்காங்க. அப்படின்னா 2 ஹெக்டரில் 5 ஏக்கர் கீழே தான் அவங்களோட லேண்ட் ஹோல்டிங் இருக்கு. இதனால என்ன பிரச்சனைன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தனிப்பட்ட விவசாயியால இந்தியாவில் ஒரு பேரம் பேசுகிற ஒரு சக்தி அவருக்கு இல்லை. பார்கெனிங் பவர் அவருக்கு சுத்தமாக இல்லை. இப்போ நீங்கள் 1 ஏக்கரில் 2 ஏக்கர் நிலம் வச்சுட்டு அதில் 1 ஏக்கர் நிலத்துக்கு இன்புட் போட்டு ஃபென்சிங், லேபர் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக உற்பத்தி வர டைமில் உங்களுக்கு பேரம் பேசுகிற தன்மை இல்லை அந்த சக்தி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்காது, வேண்டிய விலை உங்களுக்கு கிடைக்காம போயிடும். இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நிலைமை. நீங்கள் விவசாயி நம்ம சொல்கிறோம்னாலே தற்கொலை, ஏழ்மை இந்த மாதிரி வார்த்தை மட்டும் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மீடியா, சோஷியல் மீடியாவில் எங்கேயும் நீங்கள் ஒரு ரிச் ஃபார்மர் அப்படின்னு நீங்கள் பார்த்ததே கிடையாது. ஒரு ஏழ்மை இல்லை தற்கொலை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். லோக்சபாவில் இது ப்ரெசென்ட்டும் ஆச்சு. இப்போது 2021 சென்சஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17,000 ஃபார்மர்ஸ் 17,000 விவசாயி வந்து அந்த வருஷம் மட்டும் இந்தியாவில் தற்கொலை செஞ்சுருக்காங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 விவசாயி தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்தியாவில். இதோட அடிப்படையான காரணம் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஜனத்தொகையத்துல மேபி எல்லாரும் ஒரு ஐபோன் வச்சிருக்கலாம், வைக்காம இருக்கலாம், கோகோ கோலா குடிப்பாங்க, இல்ல குடிக்காம இருப்பாங்க. ஆனா எல்லாரும் ஒரு விஷயம் கண்டிப்பா பண்றோம், அது சாப்பாடு இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த சாப்பாடு உற்பத்தி பண்ற மனிதன் இன்னைக்கு அவர் தற்கொலை செய்யற நிலைமையில இருக்காரு. இது எதனால அடிப்படையா பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணாலும் அவர் வச்சிருக்கிற நிலம் அதோட சைஸுக்கு, ஒரு லேண்ட் ஹோல்டிங் சைஸுக்கு அவருக்கு வேண்டிய ப்ரைஸ் அவருக்கு கிடைக்க முடியாம ஒரு நிலைமையில வந்துருது. இன்னைக்கு இந்த தொண்டாமுத்தூர் பகுதியில தான் நம்ம இருக்கோம். இங்க மேக்ஸிமம் தென்னை தான் உற்பத்தி பண்றாங்க. இந்த தகுதியில இப்போ இன்னைக்கு மட்டும் ஒரு 5,000 டன் டிமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு தனிப்பட்ட விவசாயி 1000 காய் வச்ச விவசாயியால பேரம் பேச கண்டிப்பா முடியாது. இன்னைக்கு வேற எந்த பிசினஸ் நீங்க எடுத்துட்டீங்கனாலும் ஒரு 100 ரூபாய் நீங்க இன்புட் போடுறீங்க அப்படின்னா 101 ரூபாய்க்கு தான் நீங்க சேல் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஆனா அந்த விவசாயிக்கு இன்னைக்கு அந்த சக்தி இல்லை, பேரம் பேசுற தன்மை இல்லை. அவர் என்ன வியாபாரி கொடுக்குற ப்ரைஸோ அது மட்டும் கொடுத்து ஆகணும். ஆனா 90% விவசாயி வந்து இதே நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன், இதுக்கு என்ன ஒரு தீர்வுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, ஒரு நிறுவனத்துக்குள்ள அவங்கள ஒரு கம்பைன் பண்ண ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் வேலை செய்யும். இது மட்டும் தான் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இப்போ ஒரு 100 பேர் ஒரு ஏக்கர் வச்சிருக்கிற நிலம் ஒரே நிறுவனக்குள்ள வந்துட்டாங்க. அந்த நிறுவனத்துக்கு மட்டும் அவங்க சேல் பண்ணாங்க அப்படின்னா இந்த நிறுவனம் இன்னைக்கு மார்க்கெட்ல 100 ஏக்கர் இருக்கிற விவசாயி மாதிரி செயல்படும். இந்த 100 ஏக்கர் இருக்கிற விவசாயி வந்து கண்டிப்பா அந்த 1 ஏக்கர் இருக்கிற விவசாயியோட அதிகமா பேரம் பேசி விலை வாங்க ஒரு சக்தி அவருக்கு இருக்கு. இந்த அதிகமான விலையை வந்து இந்த 100 பேருக்கு ஈக்குவலா அவரால் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விவசாயிக்கு வேற ரேட்டு, சின்ன விவசாயிக்கு வேற ரேட். இப்போ ஒரு வியாபாரி போனார்னா இது ஒன்றும் தப்புன்னு நீங்க சொல்ல முடியாது அந்த வியாபாரிக்கு. இப்போ இந்த வியாபாரி போனார்னா ஒரு 40 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிக்கு அவர் கண்டிப்பா பெட்டரான ரேட் தான் கொடுத்து ஆகணும். இதுதான் பிசினஸ் சென்ஸ் அவருக்கு. ஒரு ஏக்கர் இருக்கிற விவசாயிக்கு அவர் கண்டிப்பா கம்மியான ரேட்ல தான் வாங்குவாரு. ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்குள்ள இந்த 1 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த நிறுவனம் அவங்களுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபார்மர் பார்கெனிங் பண்ணி கொடுக்கும். மார்க்கெட்ல அவங்களுக்கு பெட்டரான ரேட் வாங்கி கொடுக்க முடியும். இந்த பெட்டர் ரேட் சின்ன விவசாயியா இருந்தாலும் சரி, பெரிய விவசாயி இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சமமான ஒரு ரேட் வாங்கி கொடுக்க முடியும். இதுதான் எஃபிஓட அடிப்படை. இது ஒரு கான்செப்ட் மட்டும் இல்லை, இது நம்ம ஆன் கிரவுண்ட் பண்ணி செஞ்சு காட்டியிருக்கோம். 2013 வெள்ளிங்கிரி உழவன் பூலோப்பட்டி நம்மளோட ஃபர்ஸ்ட் எஃபிஓ நம்ம ஃபார்ம் பண்ணோம். கவர்மெண்ட் வந்து சத்குரு அப்ரோச் பண்ணி ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி சத்குரு ப்ராஜெக்ட் கிரீன் ஹேண்ட்ஸ், டபுளிங் த ஃபார்மர் இன்கம் பற்றி பல வருஷமா பேசிட்டு இருக்காரு. இதனால கவர்மெண்ட் நம்மளை ஸ்பெசிஃபிக்காக அப்ரோச் பண்ணி வை டோன்ட் யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் எஃபிஓ, நீங்களே ஒரு எஃபிஓ ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லி சத்குரு கிட்ட வெள்ளிங்கிரி உழவன் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த எஃபிஓ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் கிரேட், பட் ஆக்சுவலாக நீங்கள் ஆன் கிரவுண்ட் இதை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னா இது இவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா ஒரு விவசாயி வந்து மார்க்கெட் வரைக்கும் அவர் ரீச் ஆகணும்னா 2, 3, 4 கை மாறி தான்
அது மார்க்கெட் வரைக்கும் ரீச் ஆகுது. இன்னைக்கு நான் ஒரு 40-50 ரூபாய் ஒரு தேங்காயோட விலை ரீட்டைல்லன்னா விவசாயிக்கு 10 ரூபாய் தான் அதில் கிடைக்கிறது. வேற எந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துட்டீங்கனாலும் இது கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் இருப்பு. ஒரு ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா 80% மேனுஃபேக்சர் தான் அவர் கையில் வச்சுப்பாரு. இப்போ ஒரு ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல ஒரு பெயிண்ட் கம்பெனினா 200 ரூபாய் டப்பாக்கு 160 ரூபாய் அவங்க வச்சுப்பாங்க. இப்போ ஒரு விவசாயி கம்ப்ளீட்டா ரிவர்ஸ், ஒரு விவசாயியோட நிலைமை வந்து கம்ப்ளீட்டா ரிவர்ஸ்ல இருக்கு. ஒரு ஒரு பொருள் விலைக்கு போகுது மார்க்கெட்ல அப்படின்னா அதோட 20% மட்டும் தான் விவசாயி கையில வருது. இது ஏன்னா இவ்வளோ கை மாறிதான் அது மார்க்கெட்டுக்கு போறதுனால. பட் இது காலகாலமா நடந்த ஒரு ப்ராக்டிஸ். இது நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஏன் விவசாயி இதை தாண்டி போக முடியலன்னா அவரோட ப்ரைஸ் கமாண்டிங் ஒரு கெப்பாசிட்டி இல்லை. சின்ன நிலம், சின்ன லேண்ட் ஹோல்டிங்னால அவர் உற்பத்தி பண்ற ப்ரொடியூஸ் ரொம்ப கம்மி. அவரால் பார்கெனிங் பவர் இல்லை. ஸோ என்ன விலை கிடைக்கிறதோ, எந்த மிடில்மேன் இல்லை எந்த வியாபாரி வராங்களோ அவங்க என்ன விலை சொல்றாங்களோ அது கொடுத்து ஆகணும். ஆனா இப்போ இந்த ஒரு நிறுவனக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த சக்தி உங்க கையில வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க 2-3 மிடில்மேன் இல்லை 2-3 வியாபாரி நீங்க கட் பண்ணி ஃபைனல் மார்க்கெட்டிங் சேல் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இந்த வியாபாரி இதை சும்மா பார்த்து இருப்பாங்களா? இல்லை அவங்க வாழ்வாதாரம் கண்டிப்பா இதனால எஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு எஃபிஓ, ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆக போகிறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வியாபாரிகள் அதை உடைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த முயற்சிகள்லாம் கண்டிப்பாக நடந்துச்சு இங்கே வெள்ளங்கிரி உழவனில். இது எல்லாம் தாண்டி இப்போ ஒரு விவசாயி இன்னைக்கு இருக்காரு. இப்போ பல வருஷமா ஒரு வியாபாரிக்கு தான் சேல் பண்ணிட்டு இருக்காரு. அதை கட் பண்ணி ஒரு எஃபிஓ சேல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். அவரோட மணி லெண்டரா இருப்பாரு, சொந்தக்காரரா இருப்பாரு. இது எல்லாம் தாண்டி ஒரு எஃபிஓ மூலமா சேல் பண்ணோம்னா இது ஈஸியான விஷயம் கிடையாது. 45,000 rupees, வெறும் 45,000 ரூபாய் மட்டும் தான் வெள்ளங்கிரி உழவனோட ஃபர்ஸ்ட் இயர் டர்ன் ஓவர். இன்னைக்கு வருஷம் 18 கோடி டர்ன் ஓவர் இந்த நிறுவனம் பண்ணுது. ஆஸ் வி ஸ்பீக் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் இந்த கடந்த 6 மாசத்துல 20 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் இந்த ஒரே ஒரு எஃபிஓ வெள்ளங்கிரி உழவன் எஃபிஓ பண்ணியிருக்குது. 1000க்கு மேல விவசாயி இதுல சேர்ந்திருக்காங்க. 2016 இன்னைக்கு வரைக்கும் ஒரு வருஷம் நேஷனல் இல்ல ஸ்டேட் லெவல் அவார்டு இந்த எஃபிஓக்கு வந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நம்பர் 1 எஃபிஓ, ஒரு டைம்ல இந்தியாலையும் நம்பர் 1 எஃபிஓ இது இருந்துருக்குது. இதோட சக்ஸஸ்னால நம்ம போய் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது, வெள்ளங்கிரி உழவனோட சக்ஸஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போது அண்டர் த 10,000 எஃபிஓ ஸ்கீம் நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்து 2021 அக்ராஸ் இந்தியா 10,000 எஃபிஓ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு ஒரு நோக்கத்தில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதில் ஈஷா அவுட்ரீச்க்கு 24 புது எஃபிஓ அவங்க கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஈஷா வந்து 25 எஃபிஓக்கு வந்து வழிகாட்டிட்டு இருக்காங்க. இந்த 25 எஃபிஓ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரம் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 250 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம். 10,000க்கு மேல விவசாயி நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு. இந்த கடந்த நீங்க ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த புது 24 எஃபிஓ நம்மளுக்கு வழங்கப்பட்ட புது 24 எஃபிஓ வேரியஸ் ஸ்டேட் அண்ட் நேஷனல் அவார்ட்ஸ் கூட வாங்கியிருக்காங்க. ஜஸ்ட் இப்போ அக்டோபர் 30th and 31st வந்து எங்களோட 2 எஃபிஓ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரோட இன்விடேஷன்ல டெல்லியில போய் அவங்களுக்கு ஒரு இன்வைட் வந்து இந்த 10,000 எஃபிஓல வெறும் 250 எஃபிஓ மட்டும் செலக்ட் பண்ணி அதில் ஈஷாவோட 2 எஃபிஓ செலக்ட் ஆகி அவங்க டெல்லியில போய் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மொத்தமாக இந்த 25 எஃபிஓ வந்து 19 எஃபிஓ தமிழ்நாட்டில், 6 எஃபிஓ கர்நாடகாவில் இருக்கு. 8 டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் எங்களோட பொன்னாடு எஃபிஓ கூர்கில் இருக்குல்ல, கர்நாடகாவில் இருக்கிற எஃபிஓ அவுட் ஆஃப் 200 எஃபிஓஸ் 200 எஃபிஓ அக்ராஸ் இந்தியாவில் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் எஃபிஓ எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் ஃபார் மார்க்கெட் லிங்கேஜ் ஜெயிச்சிருக்காங்க, வின்னராக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பல அவார்ட்ஸ் நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம். நம்மளோட நோக்கம் என்னன்னா, சத்குருவோட விஷன், சத்குருவோட நோக்கம் என்னன்னா, இப்போ நம்ம 25 எஃபிஓ 10,000 விவசாயிக்கு மேலே பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஒரு எஃபிஓ 10,000க்கு மேல விவசாயியோட பண்ணணும்னு அவரோட நோக்கம் இருக்கு. அப்பதான் நிஜமாவே இந்த ஒரு விவசாயிக்கு அந்த பவர் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லுவோம், இந்த கூட்டமைப்போட சக்தி அவர் கையில வரும். அப்பதான் அவருக்கு விலை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு சக்தி அவர் கையில வரும். ஸோ லாங் வே டு கோ. இப்போ இந்த நம்மளோட எஃபிஓ மூலியமா என்னென்ன பயிர்களை வியாபாரப்படுத்தி தெரியும்? ஸோ இந்த பிளாக் நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ தென்னை பெல்ட் தான் இது. ஸோ தென்னை கண்டிப்பா நம்மளோட ஒரு மேஜர் கிராப்பா இருக்குது பிளேன் ஏரியாஸ்ல. அதுக்கு அடுத்து வாழை. ஹில்லி ஏரியாஸ் நீங்க பாத்தீங்கன்னா டீ, காஃபி, பெப்பர், வேறு ஸ்பைசஸ் கூட மிளகு, இதெல்லாம் ஹில்லி ஏரியாஸ்ல பண்றோம். இது போக பலவிதமான சிறுதானியங்கள், இப்போ ராகி, வேரியஸ் அதர் மில்லட்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கர்நாடகா சைட்ல அண்ட் ஈரோடு சைட்லயும் நம்ம மஞ்சள் கண்டிப்பா பண்றோம். ஸோ இப்போ ஜென்ரல் பிரேக்கப் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைட்ல தென்னை, வாழை, பாக்கு, ஊடுபெயரா மிளகு கூட வைக்கிறாங்க. பிளேன் ஏரியாஸ்ல அவ்வளோ மிளகு இல்லைன்னா கூட ஹில்லி ஏரியாஸ்ல கண்டிப்பா மிளகு, காஃபி, டீ, டர்மரிக், ஜிஞ்சர், ராகி, இதான் நம்மளோட மேஜர் கிராப்ஸா இப்போதைக்கு இருக்கு. இது போக இப்போ நம்ம மதிப்பு பொருள் கூட பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மாட்டு தீவனம், இப்போ சேலம்ல காடையம்பட்டியில நம்ம எஃபிஓ ஓனா தயாரிச்ச ஒரு வெட்டினரி இன்ஸ்டிடியூட் ஒரு ஃபார்முலா போட்டு அவங்கள ஓனா ஒரு மாட்டு தீவனம் தயார் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோகனட், தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில், நல்லெண்ணெய், இது கூட மதிப்பு பொருள் ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். எஃபிஓல ஒரு மெம்பரா, ஒரு ஷேர் ஹோல்டரா, பங்குதாரரா சேரணும் அப்படின்னா ஒரு பங்குக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. 25 ஷேர் தான் நம்ம ஒரு ஃபார்மர் கிட்ட வாங்குறோம். ஒரு ஷேருக்கு மதிப்பு வந்து 100 ரூபாய்.
ஸோ ₹2500 ஒரு ஃபார்மர் ஒரு முதலீடாக கட்டிட்டாருன்னா எஃபிஓக்குள்ள அவர் மெம்பராக சேர்ந்துக்கலாம். இதுக்கப்புறம் அவருக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ இதே தொண்டாமுத்தல் பகுதியில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, விவசாயிகளுக்கு அவங்களுக்கு வந்து ஆட்கள் ஏற்பாடு. இப்போ தேங்காய்னா உங்களுக்கு தெரியும், இப்போ போடுறதுக்கு ஆள் வேணும், உரிக்கிறதுக்கு ஆள் வேணும், லோடிங் அன்லோடிங் ஆள் வேணும். இது நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபார்மர்ஸ்க்கு. ஒரு கொஞ்சம் குறையான விலையில அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஃபார்ம் அட்வைசரின்னு சொல்லுவோம். ஒரு கம்ப்ளீட் டீம் எதுக்கு வச்சிருக்கோம்னா, ஒரு விவசாயியோட நிலத்துக்கு போய் அவருக்கு என்ன இஷ்யூ ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, என்ன டிசீஸ், என்ன கிராப்பு, பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல், அவருக்கு ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன அட்வைஸ் பண்ணி கொடுக்க முடியும். இது பர்சனலாக ஒரு ஃபீல்டுக்கு போய் விசிட் பண்ணி ஃப்ரீயாக இது நீங்கள் வெளில பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ₹1000 ₹1500 கட்ட வேண்டியிருக்கும் அந்த விவசாயிக்கு. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மாஸ் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆஃப் பனானா, காஃபி போர்டு, டீ போர்டு, கோகனட் டெவலப் போர்டு, இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸோட டாப் சயின்டிஸ்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க எஃபிஓ மெம்பராக இருக்கிறதுனால நம்ம ஈஷா இதை வந்து வழங்கி கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது வெளில அவங்க போய் தனியாக பண்ணணும்னா இதே ஒரு ₹1500 ₹2000 ஒரு ஃபீஸ் கட்டி தான் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட அவங்க கற்றுக்கணும். இது பிகாஸ் தேர் பார்ட் ஆஃப் தி எஃபிஓ இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கிறது. இப்போ ஒரு 200 விவசாயி, ஒரு 250 விவசாயி, 1000க்கு மேலே விவசாயி கூட நம்ம இந்த மாதிரி மாஸ் ஸ்கேல் ட்ரைனிங்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற வில்லேஜில், அவங்க இருக்கிற கிராமத்தில் ஒரு விவசாய ஆழ்வ குழுன்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குழுவில் மேக்ஸிமம் ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் பெல்ட்டில், அந்த பர்டிகுலர் வில்லேஜில், அந்த பர்டிகுலர் கிராம பஞ்சாயத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங்ஸ் கூட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு ஹை லெவலில் ஒரு மெகா லெவல் ட்ரைனிங்ஸ் பண்ணுறோம். ஸ்மாலர் லெவல் ட்ரைனிங்ஸ், ஃபார்ம் இன்ட்ரெஸ்ட் குரூப் லெவல் ட்ரைனிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1-to-1 ஃபீல்டு விசிட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பர்சனலைஸ் சாயில் ஹெல்த் கார்டும் கொடுக்குறோம். அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக மண் பரிசோதனை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஈஷா இந்த புலோப்பட்டி ஜஸ்ட் இந்த வெலங்கிரி உழவன் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வி ஹாவ் ஒன் சாயில் டெஸ்டிங் லெபார்டரி, மண் பரிசோதனை நிலையம் இருக்குது அங்கே. இங்கே வந்து இப்போ 10,000க்கு மேலே நம்ம இருக்கிற மெம்பர்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக மண் பரிசோதனை அங்கே நடந்துட்டுருக்கு. அவங்க மண் பரிசோதனை மட்டும் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து அது பண்ணிட்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சயின்டிஸ்ட் வந்து அதை டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ சாயில் ஹெல்த் கார்டு கொடுக்குறாங்க. இது நம்மளுக்கு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் மாதிரி. நிலத்தில் எந்த சத்து அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது, எதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இன்புட்ஸ் ஆட் பண்ண தேவை இருக்கும், ப்ளஸ் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ரெக்கமெண்டேஷன்ஸும் அதில் கொடுக்குறோம். இது மட்டும் அவங்களுக்கு கொடுக்காம மட்டும் அவங்களுக்கு போய் எக்ஸ்பிளைனும் பண்ணுறது இருக்குது. நம்ம ஃபார்ம் அட்வைசரி டீம் வந்து அவங்களுக்கு அந்த சாயில் ஹெல்த் கார்டு கொடுத்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்து அவங்க எந்த ஸ்டெப்ஸ் எடுத்தால் அவங்களோட மண்ணோட சத்து வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இன்க்ரீஸ் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு புரியும். இதனால என்ன ஸ்பெசிஃபிக்கான அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா அவருக்கு ஒரு கிளியரா ஒரு ஐடியா இல்லாம அவர் உரம் சேர்த்துட்டு இருப்பார் நிலத்துக்குள்ள. பட் இப்போ அவருக்கு கிளியரா தெரியும் எந்த நைட்ரோஜன் டெஃபிஷியண்டா இருக்கா, இல்ல பாஸ்பரஸ் டெஃபிஷியண்டா இருக்கா, அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் உரம் கொடுத்தா இப்போ அவருக்கு போறோம். இதனால அவரோட இன்புட் காஸ்ட், ஈடுபொருள் செலவு வந்து கம்மியாக ஒரு வாய்ப்பு விவசாயி கிடைச்சிருக்கு. ஸோ இவர் ஒரு உற்பத்தியாளர், ஒரு மெம்பரா சேர்ந்தார் கம்பெனிக்குள்ள அப்படின்னா அவருக்கு நம்ம மார்க்கெட்டிங் சப்போர்ட் கண்டிப்பா இருக்கு. பெட்டர் ப்ரைஸஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. இன்புட் ஷாப்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஈடுபொருள் கடையும் நம்ம எஃபிஓ மூலமா பண்ணியிருக்கோம். இதனால அவருக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விவசாயி ஒரு ஈடுபொருள் கடை கூட வந்தாங்கன்னா ஜென்ரலாக வெள்ளை இதுவும் கம்ப்ளீட் ஆஃப் பாருங்க. இது ஜென்ரலாக வெள்ளை எப்படி இருக்குன்னா, மேபி அவருக்கு மேக்ஸிமம் அவர்கிட்டேருந்து எப்படி நம்மளால பிஸ்னஸ் பண்ண முடியும்னு ஒரு நோக்கத்தில் நம்ம பண்ணுவோம். பட் எஃபிஓவில் எப்படி நம்ம பண்ணுறோம்னா, அந்த குறிப்பிட்ட விவசாயிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன தேவை அது மட்டும் அவர் விற்கிறது. ப்ளஸ் சாயில் டெஸ்டிங் பண்ணதுனால ஸ்பெசிஃபிக்காக அந்த விவசாயிக்கு என்ன தேவை அது மட்டும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இதனால கூட அவரோட ஈடுபொருள் செலவு கம்மியாக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஈடுபொருள் செலவு ஒரு சைடில் கம்மியாயிட்டு இருக்கு. மார்க்கெட்டிங் நம்ம பண்ணுறதுனால அவரோட அவுட்புட் ப்ரைஸ் அவருக்கு அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நான் சொன்னால் இப்போ ஃபார்ம் அட்வைசரி கம்ப்ளீட்டாக ஃப்ரீ அவருக்கு ஃபீல்ட் விசிட், சாயில் டெஸ்டிங் ப்ளஸ் ட்ரைனிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. இது நம்மளோட மேஜர் இன்டர்வென்ஷன்ஸ். இது இல்லாமல் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஈஷா மூலமாக இந்த எஃபிஓஸ்க்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா, இது ஒரு கம்ப்ளீட் மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 25 எஃபிஐ ஒரு எஃபிஓ வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஓகே, இது எவ்வளோ சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட், சக்ஸஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்களா, இல்லை ஃபெயிலியராக போயிட்டு இருக்கா, இது எப்படி நம்ம பெட்டராக பண்ண முடியும், ஒரு மந்த் நம்ம இதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இது ஒரு கம்பெனினா அவங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும், டாக்ஸ் ஃபைலிங் பண்ண வேண்டியிருக்கும், ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது கம்ப்ளீட் லீகல் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஈஷா மூலமாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து அவங்க ஒரு கன்சல்டன்சி ஃபீயோ ஒன்றுமே கட்ட தேவையில்லை இந்த எஃபிஓஸ். ஸோ அவங்கள ஒரு எஃபிஓ நீங்கள் ஸ்டார்டிங்கில் உருவாக்கினீங்க அப்படின்னா, இனிஷியல் ஸ்டார்டிங் டேஸில் வந்து ஃபார்மர்ஸ் ஃபார்மர்ஸ் எஃபிஓ மூலமாக ட்ரேட் பண்ண தான் இது வளர்ந்து இன்னைக்கு நீங்கள் வெலங்கிரி உழவன் பார்த்தீங்கன்னா வருஷம் 18-20 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ விவசாயம் அவங்க கூட நின்று இருந்ததுனால மட்டும்தான் இது நடந்திருக்கு. 23-24 12 லட்சம் டிவிடெண்ட் வந்து அப்படின்னா 12 லட்சம் ரூபாய் வந்து
ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வெள்ளங்கிரி உழவனோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஆஸ் டிவிடெண்ட். ஸோ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இது பண்ண முடிஞ்சதுன்னா விவசாயம் அவங்க கூட நின்று செயல் பண்ணதுனால மட்டும்தான் இது நடந்திருக்கு. ஸோ இனிஷியல் டேஸில் எப்பவுமே எஃபிஓக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் டைமில் இப்போ ஈஷா மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுனால இன் வேரியஸ் திங்ஸ், நாட் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ், மானிட்டரிங், டேக்ஸ் ஃபைலிங், ப்ளஸ் இந்த ஃபார்ம் அட்வைசரி, ப்ளஸ் இந்த மார்க்கெட்டிங் டீம் ஒன்று உருவாக்கி பண்ணுறது, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்டார்டிங் டேஸில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.